ஒரு முக்கியமான ஒரு காய் வகை. நம்ம நாட்டு காய் வகை. ஆனா, பெரும்பாலும் இத நம்ம பயன்படுத்துவதே கிடையாது. ஸோ, அந்த மாதிரி ஒரு காய் வகை, அதனோட முழு மருத்துவ பலன்கள பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். நம்மளோட கிளினிக்ல வர பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலா எந்தெந்த டிசீஸ்க்கு இத நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான காய், ஒரு டயட் அப்படின்னு இதற்கு அடுத்தது நம்மளுடைய டைஜஷன் ஹெல்த். இன்றைக்கு பெரும்பாலும் இந்த டைஜஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. இன்டைஜஷன் இருக்குங்க. முக்கியமாக கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவு, பைல்ஸ், பிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடல்ல இருக்கு. அதாவது குடல் பகுதியில அப்சார்ப்ஷன் சரியா இல்ல, கழிவுகள் நிறைய இருக்கு. 2 நாள் 3 நாளுக்கு ஒரு முறை தான் நான் மோஷன் போற மாதிரி இருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இதை நம்ம உணவில் பொரியலாகவோ இல்லை கூட்டு பருப்போடு சேர்த்து கூட்டு மாதிரியோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக வாரம் 3 முறையாவது 4 முறையாவது இதை நம்ம உணவில் சேர்த்து பயன்படுத்திட்டு வரணும். அப்படி இல்லைன்னா இது ஜூஸ். ஸோ முக்கியமாக இந்த ஜூஸ் எதற்காக பயன்படுதுன்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஒரு முக்கியமான ஒரு காய் வகை, நம்ம நாட்டு காய் வகை. ஆனால் பெரும்பாலும் இதை நம்ம பயன்படுத்துவதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காய் வகை, அதனோட முழு மருத்துவ பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. அப்படி என்னங்க ஒரு முக்கியமான ஒரு காய் வகைன்னு பார்த்தோம்னா கொத்தவரங்காய். ஸோ அந்த கொத்தவரங்காய் கிளஸ்டர் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது நிறைய இந்த பீன்ஸ் வகைகளில் இது நம்மளுடைய நாட்டு ரகம். ஸோ நம்ம எப்போதுமே இதில் அதிகமான சத்துக்கள், இரும்பு சத்து வேணுமா, சுண்ணாம்பு சத்து, கால்சியம் வேணுமா, ஸோ நம்ம கொத்தவரங்காயை பயன்படுத்தலாம். இது மட்டும் கிடையாது, பல மருத்துவ நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலாக எந்தெந்த டிசீஸ்க்கு இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான காய், ஒரு டயட் அப்படின்னு பார்த்தோம்னா கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் விட்டமின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி போன் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்த்ரைட்டிஸ் இருக்குங்க, இல்லை எனக்கு போன் மேரோவில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அனிமியாவில் சில டைப்ஸில் போன் மேரோவே நமக்கு அஃபெக்ட் ஆகும் இல்லையா? அந்த போன் மேரோவில் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இன்றைக்கி நிறைய நமக்கு இந்த புற்றுநோய் செல்கள் போன் மேரோவை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, அதற்கு மிக சிறந்த ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா கொத்தவரங்காய். சரி, இதற்கு அடுத்தது நம்மளுடைய டைஜஷன் ஹெல்த். இன்றைக்கு பெரும்பாலும் இந்த டைஜஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு இருக்குது. இன்டைஜஷன் இருக்குங்க. முக்கியமாக கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவு, பைல்ஸ், பிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடலில் இருக்குது. அதாவது குடல் பகுதியில் அப்சார்ப்ஷன் சரியாக இல்லை, கழிவுகள் நிறையா இருக்குது. 2 நாள் 3 நாளுக்கு ஒரு முறை தான் நான் மோஷன் போகிற மாதிரி இருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அப்போ கட் ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கணுன்னா கொத்தவரங்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுவும் லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த கான்ஸ்டிபேஷனாக இருக்கட்டும், முக்கியமாக அப்பெண்டிசைட்டிஸ். இந்த அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு சொல்கிற ஒரு விஷயம் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்ஃப்ளமேஷன் இருக்கா, சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. இந்த அப்பெண்டிசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு இயற்கையான முறையில் அப்படின்னா கொத்தவரங்காய் தான் நமக்கு சொல்லலாம். இதனோட சில மருந்துகள், மூலிகைகள் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு இந்த அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல்வால் அழற்சி இது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. ஸோ குடல் பகுதியிலிருந்து இந்த கழிவுகள் அனைத்தும் வெளியேறுவதற்கு கொத்தவரங்காய் மிகவும் சிறந்தது. எலும்புகள் வலிமையாக இருக்க, பற்கள் வலிமையாக இருக்க நமக்கு இது பயன்படுது. இதை தாண்டி நம்மளுடைய இதயம் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் நம்மளுடைய இதய தசைகளுக்கு, கார்டியாக் மசில்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இதயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால், கொழுப்பு படிமங்கள் ஏதாவது இருந்தாலோ, ஹார்ட் பீட்டில் நமக்கு வேரியேஷன் இருக்கும். ஸோ ரிதம்ஸில் வேரியேஷன் இருக்குது. இசிஜி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ டாக்கிகார்டியா மாதிரியான பிரச்சனைகள் இருந்து, ஸோ இசிஜி வேவ்ஸில் நமக்கு ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சரியாக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தினந்தோறும் இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதை தாண்டி நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்,
அதாவது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கொத்தவரங்காய் பயன்படுது. இப்போ ரொம்ப நாளாக நமக்கு ரத்தத்தில் டாக்ஸின்ஸ் இருக்குன்னா அதோட சிம்டம்ஸ் என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தெரியும். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கிறது, நகங்கள் உடையிறது, அதிகமான ஹேர் ஃபால், முக்கியமாக கண் எரிச்சல் ஆகிறது, மூட்டுக்களில் வலி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஒரு சிலருக்கு பேசும்போது ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். ஸோ வாயில் ஒரு பேட் ப்ரீத் வர்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கொத்தவரங்காய் மிக சிறந்த ஒரு தீர்வை நமக்கு தருது அப்படின்னு சொல்லலாம். இந்த கொத்தவரங்காயை எப்படிங்க பயன்படுத்தலாம்? ரொம்ப சிம்பிள். இதை நம்ம உணவில் பொரியலாகவோ இல்லை கூட்டு பருப்போடு சேர்த்து கூட்டு மாதிரியோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக வாரம் 3 முறையாவது 4 முறையாவது இதை நம்ம உணவில் சேர்த்து பயன்படுத்திட்டு வரணும். அப்படி இல்லைன்னா இது ஜூஸ். ஸோ முக்கியமாக இந்த ஜூஸ் எதற்காக பயன்படுதுன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நமக்கு குறைப்பதற்கு கொத்தவரங்காய் பயன்படுது. இது எப்படிங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தவரங்காய், ஒரு 8லிருந்து 10. ஸோ இந்த மாதிரி 10 கொத்தவரங்காய் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதனோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடணும். அரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு 100 ml டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிக்கும்பொழுது என்னங்க பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறது, சுகர் லெவல் இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ போன் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக, ஏன்னா நிறைய பேர் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்போம், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறோம், அயன் சப்ளிமெண்ட்ஸ், மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ். ஸோ இது எல்லாமே எடுத்து ஓரங்கட்டிட்டு நமக்கு இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த கொத்தவரங்காய். இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம அதிகமாக இதை பயன்படுத்துகிறதே கிடையாது. ஸோ இனிமேல் தவறாமல் இதை பயன்படுத்துங்க. சரி, இதை தாண்டி நம்மளுடைய உணவு முறையில் இந்த கொத்தவரங்காய் எப்படியெல்லாம் பயன்படுது? ஸோ இதிலிருந்து எடுக்கக்கூடிய கம்ஸ், அதாவது ஒரு வகையான ரெசின். ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் சைடில் பார்த்தோம்னா இது நிறைய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய இந்த ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ், சாக்லேட்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரோசன் டயட்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே நமக்கு நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்கும் ஒரு ஸ்வீட் என்ஹான்சராக இந்த கம்மை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெரும்பாலும் இதனோட பலன்கள் நமக்கு தெரியாமல் நம்ம ஒதுக்கி விடுறோம். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஸ்டைலில் இதுக்கு பெரும் வரவேற்பு இருக்குது கொத்தவரங்காய்க்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதிலேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தோம்னா ஃபார்மா கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸில் பெரும்பாலும் இந்த எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் செய்யக்கூடிய மருந்துகளில் இது நமக்கு சேருது. அவ்வளவு சத்துக்கள் கொத்தவரங்காயில் இருக்குது. இதோட கம்ஸும் பார்த்தோம்னா நம்ம உடலில் நடக்கக்கூடிய அது செல்லுலர் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சிகிச்சைகளுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ ஹேர் க்ரோத்துக்கு நம்ம இன்றைக்கு நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த காஸ்மெட்டிக்ஸில் இதோட கம் ஆட் ஆகுது. அப்போ டெய்லி நம்ம கொத்தவரங்காயை டைரெக்டாக எடுத்தாலே அவ்வளோ பலன் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளில், தெரப்பீஸில் நம்ம எக்ஸ்டர்னலாக ஹேருக்காக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய காஸ்மெட்டிக்ஸில் இதோட கம்ஸும் எக்ஸ்ட்ராக்டும் சேருது. ஸோ அந்த அளவுக்கு கொத்தவரங்காயில் நிறைய பலன்கள் இருக்குது. முக்கியமாக பிபி குறையிறதுக்கு, சுகர் குறையிறதுக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு இது ரொம்ப சிறந்த ஒரு காய்கறி வகை அப்படின்னு சொல்லலாம். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இதை உணவில் சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சு அந்த தண்ணீரை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் லேசாக நம்ம தாளித்து இந்த கொத்தவரங்காயை பயன்படுத்தும் போதும் சிறுநீரக நலனுக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த மாதிரி மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.